ஒளியை பார்க்கலும் இருளையே விரும்புகிறதையே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. அதனாலதான் தேவனை பற்றி கொண்டு, தேவனை சார்ந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து, தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டு, தேவனுடைய சித்தங்களை திட்டங்களை புரிந்து சமாதானம் பண்ணுகிறவளா பாக்கியவனாளா இருக்கிறார்கள் என்று ஏன் சொல்லிக் கொடுத்தார்? ஹல்லேலூயா. ஏன்னா எங்கிருந்து இந்த சமாதானம், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம், அநேக நேரங்களில் பார்க்கிறோம், அநேக சூழ்நிலைகள் பார்க்கிறோம். எல்லாரும் பலவீனர்களும், மதியினர்களும், பார்வையினர்களும், பேச்சினர், நடையினர், செவியினர், செய்யினர்களாக இருக்கிறோம். நான் பேசுகிறவர்களாக இருந்தாலும், நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த பலவீனம் இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னோடு கூட நீங்கள் நடக்க பழகி கொண்டால் உங்கள் பலவீனங்களின் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார் பாருங்க. அதே யோவான் 3:20 எடுத்து வாசிப்போம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பாத்தீங்களா? அப்போ எவ்வளவு தேவன் விரும்புகிற காரியம். ஏன் தேவனிடத்தில் கிட்டி சேராமல் இருக்கிறார்கள்? தேவனிடத்தில் வரக்கூடாது ஏன் நினைக்கிறேன்? ஏன்னா அந்த ஒளி நமக்குள் வந்து விட்டால் நம்முடைய பாவங்கள் போய்விடும், நம்முடைய சாபங்கள் நீங்கிவிடும், நம்முடைய ரோகங்கள் மாறிவிடும், நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் என்னாது இருப்பார் என்ற அந்த நிலைமைக்கு வராமல் இருக்கிறார்கள். ஏன்னா பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஹல்லேலூயா. தன் கிரியைகள் காணாதபடிக்கு, கண்டுபிடிக்காதபடிக்கு, கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினடுத்து வராதிருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்கிறார் பாருங்க, யோவான் அதே 3:21 எடுத்து வாசிப்போம். சத்தியத்தின்படி செய்கின்றவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். பார்த்தீங்களா? சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இவ்வளவு சிம்பிளான காரியம். இது என்ன இது நமக்கு பாரமாய் விடுகிறது தேவனிடத்தில் கிட்டு சேர்வதற்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் நம்மளோடு கூட, நம்மளோடு பழகுகிறார், நம்மளோடு இருக்கிறார், நம்மளோடு நடக்கிறார், நம்மளை காண்கிற தேவனா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் ஜீவனுள்ள தேவனை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், ஹல்லேலூயா, நமக்குள்ள இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனோடு பழகினவர்களுக்கு தான் அது தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய மனுதுருக்கத்தையும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எம்மாவூர் சீசரோடு நடந்து போன போது ஹல்லேலூயா பேசிக்கொண்டு போகிறார். அவர் அப்படி போய் பேசி அப்போது முன்பிலே போகிறவரும் மறந்து போனார். அப்பொழுது சொல்லுகிறார், இவர் நம்மளோடு பேசி நம்முடைய இருதையும் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஏன்னா தேவனோடு பழகின ஜனங்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்ற பாருங்க. அதை யோவான் 8:12 எடுத்து வாசிக்கும் போது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. தேவன் சொன்னார் பார்த்தீங்களா? அவ்வப்பொழுது, ஏன்னா சோதனைகளிலும், பாரங்களிலும், கவலையிலும், கண்ணீரிலும், நெருக்கத்திலும், துக்கத்திலும், உபத்திரத்திலும், நிந்தையிலும், அவமானத்திலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும் மனிதன் சிக்கிக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் வரும். ஹல்லேலூயா. உபத்திரம் இல்லை என்று இல்லை. ஆனால் உலகத்தை நான் ஜெயித்தேன், அதை போல உங்களையே நான் ஜெயிக்க வைப்பேன். நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதிலும், உங்களை கைவிடுவதிலும், உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஒன்று வாய்க்காத போகும் என்று சொன்னவர். வாக்கு தத்துவத்தில், வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். ஆகதான் அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்ற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகதான் அவர் சொல்றார் பாருங்க. அவர் அழகாக சொல்கிறார், நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு தனித்திருக்கும் போது உங்களுக்கு அது தனிமைப்பட்டதாக இருக்கும். தேவனோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, தேவனுடைய
சத்தியத்தை நீங்கள் உணரும் போது நீங்கள் பெற்ற நன்மைகளையும் நீங்கள் பெற்ற கிருபைகளையும் நீங்கள் பெற்ற ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் எண்ணி ஹல்லேலூயா மற்றவரிடத்தில் பேசாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக அதை பேசுவீர்கள். ஹல்லேலூயா, தேவன் எனக்கு நன்மை செய்த அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு லேசான காரியம், லேசான காரியம். இதுதான் சுவிசேஷம், இதான் செய்தி. ஹல்லேலூயா. அதான் சொல்றார், நான் இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்னோட தனிமையோடு பேசியிருக்கீங்க, நான் உங்களோட பேசினேன், நீங்க இதை இந்த வார்த்தையை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், லூக்கா 11:29 எடுத்து வாசிக்கும் பொழுது, அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். 11:29 லூக்கா. இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்னா இவ்வளோ காரியங்களை சொல்லி, இவ்வளோ காரியங்கள் நடந்து, இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களும் நடந்து எல்லாம் அந்த இடத்துல நமக்கு ஒரு சுச்சுவேஷன் தரும். அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. இந்த சதிசேர் பரிசேயர் என்பவர்கள் அவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு மதிக்கேடு உள்ள ஜனங்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர் கூடவே இருந்து 33 வருடங்கள் என்னோட வாழ்ந்து 3 வருடங்கள் அவர்களுக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்களை செய்து மரித்தவர்களை உயிர்ப்பித்து, ஹல்லேலூயா, வியாதிகளை குணமாக்கி, முடவர்களை நடக்க செய்து, குருடர்களை பார்க்க செய்து, செவிடர்களை கேட்க செய்து, ஊமைகளை பேச செய்தார். ஹல்லேலூயா. முடங்கின கை, சூம்பின கை, ஆண்டவர் திமிர்வாதக்காரன், ஹல்லேலூயா, 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்த அந்த பெரிய வியாதிஸ்தர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் அவர் நடத்தியதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்த்திருந்தும் இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசன அடையாளமே இன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நினைவு பட்டணத்தை அவர் ஆண்டவர், ஹல்லேலூயா, அவர்களை ஆமாண்டவர் பாவங்களை மன்னித்து அவர்களை, ஹல்லேலூயா, நினைவு பட்டணத்தாரை அழிக்க வேண்டும் என்று இருந்த அந்த நினைவு பட்டணத்தை ஆண்டவரே காத்து கொண்டார் என்று அவர்கள் இதற்கு மேல அவர்களுக்கு என்னத்தை சொல்லுவேன் என்று அவர் அங்கலாய்க்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், யோனா நினைவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதான் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபை, இரக்கத்தின் காலம், அவருடைய இரக்கத்தின், மனதுருக்கத்தின், அவர் நோக்கத்தின், இயக்கத்தின், சித்தத்தின் திட்டத்தின் காலம் இது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நம்ம மேல் அன்பு வைத்ததுனால தான் இவ்வளவு நம்மளோட உரிமையோடு அநேக காரியங்களை எடுத்து சொல்லி, ஹல்லேலூயா, நமக்கு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் அவர் சொன்னார், என் சிலுவையை எடுத்து என் பின்னே வா என்ற. சிலுவை என்ன பாரமான காரியம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் தான். இந்த வார்த்தையை எடுத்து நம்ம பின்பற்றி மறவ சொன்னது, வேற ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. அதனால சொன்ன, யோனா நினைவிலே பட்டணத்திற்கு அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரன் இந்த சந்ததிக்கு அடையாளமா இருக்கிறார். இன்னொன்று 11:31 கூட, அதே லூக்கம் 11:31 கூட பார்க்கிறோம். தென் தேசத்து ஸ்திரீ சாலமோனினுடைய ஞானத்தை கேட்பதற்கு எல்லையிலிருந்து வந்தார். ஆனால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எங்கேயோ கடையந்திலிருந்து சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை கேட்க, ஹல்லேலூயா, அதை பார்க்க அவள் வந்தாராம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுவார், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கொடுத்தவர் அவர் தான். அவரையே அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியாமல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர் அழகாக சொல்லிவிடார். ஆகதான் சொன்னார், யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலே பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டினத்தார் இந்த சந்ததியாரோடு நின்று இவரின் மேல் குற்றம் சுமத்துவார்கள். லூக்கா 11:32 அதை வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம வாசித்துக் கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கதான் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை மிகவும் ஆழமாக, ரொம்ப ஒரு நோக்கத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு சொந்தத்தோடு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோனா பிரசங்கத்தை கேட்ட நினைவே பட்டினத்தார் மனம் திரும்பினார்கள். ஆனால் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியோடு நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஏன்னா
அவர்கள் மனம் திரும்பி நீங்களும் மனம் திரும்பிட்டால் அந்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இலகுவான காரியம். தேவன் நம்ம வைத்த அன்பை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் சொல்லுகிறார். லூக்கா 8:16 எடுத்து வாசிப்போம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கின் தண்ணீர் மேல் வைப்பான். ஹல்லேலூயா. உண்மைதானே அது? ஹல்லேலூயா. அதனாலதான் நமக்குள்ள வந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி, ஹல்லேலூயா, அந்த பிரகாசம், அந்த கிருபை, அந்த இரக்கம், மனதுருக்கம், அவருடைய நோக்கம், ஏக்கம், சித்தம், திட்டம் நம் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த காலம் வரையிலும், இந்த நாள் வரையிலும், இந்த நொடி பொழுது, இந்த நிமிடம் வரை நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய பலத்தினாலும், அவருடைய இரக்கத்தினாலும், நோக்கத்தினால், சித்தத்தினால், திட்டத்தினால் ஜீவனோடு வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நம்மளை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவே பெரிய வெளிச்சம். ஹல்லேலூயா. அதுவே பெரிய சத்தியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை நாம் நினைத்து நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகதான் தேவன் அவ்வளவு இரக்கமுள்ளவர்களாய், மனதிற்கும் உள்ளவராய் நம்மளோடு உறவாடி, நம்மளோடு பேசி, நான் ஒளியில் இருக்க போல நீங்களும் ஒளியில இருக்க பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் கொஞ்ச காலம்தான். அதுக்காக சொல்ற அடுத்ததுல பார்க்கிறோம். அதை யோவான் 12:35 பார்க்கிறோம். 12:35 பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். ஹல்லேலூயா. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஹல்லேலூயா. ஆக தேவன் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்பொழுது இரக்கத்தின் காலம், இப்பொழுது தயவின் காலம், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம நெருடுற காலம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பலம் கொண்டு, ஹல்லேலூயா, நம்மளை ஆண்டவரை நிலைநிறுத்தி, நம்மளை சாட்சியை வைத்து, நம்மளை ஜீவனோடு வைத்து, நம்மளை இந்த உலகத்துக்கு ஒளியாக, உப்பாக, மலைமேல் ஒரு பட்டணமாக நிற்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கேதான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென். ஹல்லேலூயா. இதனால் இன்னும் கொஞ்ச காலம் இந்த ஒளியும் உங்களிடத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் வருகைக்கு முன்பு தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை நாம் நிறைவேற்றலாய் மாறிவிட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். தேவனுடைய கட்டளையை, பிதாவுடைய நீதியை, நியாயத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சங்கத்தில் போய் ஞானஸ்நானம் பெற போட்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது சொல்லுவார், நாங்களும் உம்மிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற நீர் எங்களிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமா? இல்லை, பிதாவுடைய நீதி நிறைவேற்ற வழி என்று சொல்லி அவர் தன்னைத்தானே தாழ்த்தி பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரே ஞானஸ்நானம் பெற்று ஏறினார். அவரே பிதாவாகி தேவனுடைய சத்துரூபமாய் இருந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னை தாழ்த்தினார். அப்பேற்பட்ட இடத்தில் நாம் நம்மை தாழ்த்துவதில் என்ன குறைவாக இருக்க போகிறோம்? நாம் அதை ஹல்லேலூயா கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியுடைய பலனை பெற்றுக் கொள்கிறோம், பிதாவுடைய கிருபை பெற்றுக் கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைநிற்க முடிகிறது நம்மளால. ஹல்லேலூயா. ஆகதான் இந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவரே, தேவன் வருகைக்கு முன்பு நாங்களும் ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆண்டவரே மகிமையாய் ஜீவிப்போம் என்று நாங்கள் நினைக்கும் போது தேவன் நம்மை பிரியமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே 12:36 நாங்கள் வாசிக்கும் போது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக முடிக்க ஒளியின் இடத்தில் விசுவாசமாக இருங்க. ஆமென். இந்த விசுவாசம் தான் உங்களுக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகதான் தேவனுடைய வரும்போதெல்லாம் ஆண்டவரே எங்கள் அவிவிசுவாசம் எடுத்து போடுங்க, விசுவாசத்தை எங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்யுங்க என்று நான் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கினால் எல்லாம் கொடும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு மெயின். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லாதபடினால்தான் நாம் அலக்கழிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, சோதரம். இந்த விசுவாசம் இருந்தால் பாருங்க, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்போ தேவனோடு பழக, தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் தேவ வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஜீவனுள்ள வார்த்தையினாலும் மாற்றப்பட வேண்டும், தேற்றப்பட வேண்டும்,
இந்த வாக்கு தத்துவங்களின் மூலம் நாம் மகிமைப்பட வேண்டும். அந்த வார்த்தைகளினாலும் ஞான பாட்டினாலும் சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனால் நம்ம உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை நாம் யாரிடத்திலும் பழகி பேசினாலும் சரி, அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி உங்களை போல எங்களை மாற்றி விடுவீங்கன்னு அதை விடுங்க, வேற பேசலாம் என்று சொல்லி விடுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் அதை கட் பண்ணிட்டு வேற காரியத்துக்கு போய் விடுவார்கள். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் கேட்டு ஆமே நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எனக்கு இப்போ ஒரு மனது ஆறுதலா இருக்கு, எனக்கு நிம்மதியா இருக்கு, உண்மையாகவே தேவன் எங்களோடு பேசினது அந்த வார்த்தைக்காக சோத்திரங்க, நன்றிங்க, நன்றி. உலகத்தார நன்றி சொல்லுவாங்க இல்லையா, நன்றிங்க அப்படி சொல்லுவோம். அல்லேலூயா. நிச்சயமாகுங்க, நாங்களும் தனிப்பட்ட நேரத்தில் நாங்கள் அவரை கண்டிப்பாக நினைக்கிறோங்க அப்படின்னு உலக பிரகாரம் ஏதா இந்த வார்த்தை. அல்லேலூயா. அவர் அந்த வார்த்தை ஒளியாக இருந்தது இல்லையா, அந்த ஒளி நம்மளிடத்தில் வந்தது இல்லையா, அந்த ஒளி அந்த ஒளியிலே நம்ம இருக்கும் போது நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒளியின் இடத்தில் விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோட இந்த ஆமாண்டவர் ஒளியிலே நடவுங்கள் என்று ஒளியின் இந்த ஒளி எதற்காக மக்களுக்காக வந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை நாங்கள் ஆண்டவரே இந்த கால வரையிலும் ஆண்டவர் இந்த ஒளி எங்களில் ஆமாண்டவரே மங்கி விடாமல் அன்று கொழுந்து விட்டு எறிகிறது. ஆண்டவரே, பகல்தான் நெறிந்த நாளிலே முறிக்காமல் மங்கியதிலே அணைக்காமல் இருக்கிறது தேவாதி தேவனிடத்தில் அன்பு கோரி கல்வி தந்தீங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தினால் இடை கட்டினவர், குறைவுள்ளவன் ஆகலாம் கூடவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்று மாற இருக்கிறவராய் இருக்கிறவர், பாவி என்று தள்ளிவிடாமல் பாவங்களை வெறுத்து பாவியை நேசிக்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அங்கதான் ஆண்டவரே, அப்பா இதுவரை எங்களுடைய சுய புத்தியில ஞானத்தில பலத்தில ஓடி விழுந்த எங்களை மன்னியும். இனி எங்களுடைய சித்தம் திட்ட நோக்க ஏக்கமெல்லாம் அவருடைய சித்தம் போல எங்களை மன்னிதரும். உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை எது நேரிட பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களையும் உண்மை போல மாற்றுங்க. உண்மை தரிசிக்கட்டும், தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும், சொற்பனங்களை காணட்டும், ராஜ்யத்தை செபிக்கட்டும், எழுப்பட்டும், பெயர் சொல்லி அழைக்க வருது, சுகமளிக்க வருது போது ஆவின் வரங்களை உமது கனிவனால் காணப்படட்டும். இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக மனமேல பட்டணமாக கிருபதார் கனபலபாத்திரங்களை மாற்றுங்க. நாங்கள் போகும் இடமெல்லாம் அப்படி நறுமணத்தை வீசி செய்யும் போது எழுப்பினா வெள்ளப்பினா இடக்கட்டுங்க. எங்களை கண்டதுனால எங்களோடு பழகினால் நாங்கள் பிறந்தது நல்லது என்று சொல்லிட்டோம். அப்பா, உங்களுடைய வல்லமைங்கிறது புறப்பட மாட்டோம். ஆசீர்வதிக்கிற விடுவிக்கட்டும், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கட்டும். அப்பா, உங்களுடைய லாபத்தை மையப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே என்று நாங்கள் சொல்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதான் சொன்னார், மௌனமாயிருக்காதே மகனே மகளே, மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே மகனே, மௌனமாயிருக்காதே மகளே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே, அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே, ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ, இயேசுவின் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ, மௌனமாயிருக்காதே மகனே, மௌனமாயிருக்காதே மகளே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அன்போ எது உன்னை இழுக்கிறது, பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது, கணக்கு கேட்கும் இயேசு வருவார் வெறுங்கையாய் நிற்பாயோ, கணக்கு கேட்கும் இயேசு வருவார் வெறுங்கையாய் நிற்பாயோ, மௌனமாயிருக்காதே மகளே, மௌனமாயிருக்காதே மகனே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
உலகம் இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. உலகம் இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? மௌனமாயிருக்காதே மகனே, மௌனமாயிருக்காதே மகளே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமாண்டவரே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, அவை எங்களை பலவானை மாற்றும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானை மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, எங்களை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு சுடுவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானை மாற்றுதையா. வானத்திலே தூதர்கள் எல்லாம் பரிசுத்தர் என்று பணிகிறார்களே, மண்ணான நாங்கள் உன்னாமம் வாழ்கவென்று தொழுகிறோம். மீண்டும் பாடுவோம். வானத்திலே தூதர்கள் எல்லாம் பரிசுத்தர் என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நாங்கள் உன்னாமம் வாழ்க என்று தொழுகிறோம் ஐயாம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானை மாற்றுதையாம். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதே இயேசுவே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உமை பணிகிறோம் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்த இயேசுவே பணிகிறோம் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, அதை எங்களை பலவானை மாற்றுதையா. எங்கள் இயேசுவே உமாவியால் ஒரு விசையாய் நிரப்புமையா. எங்கள் இயேசுவே உமாவியால் ஒரு விசையாய் எங்களை நிரப்புமையா. உலகத்திலே உமக்காக நாங்கள் உயிருள்ள நாள் வரையில் உழைப்போமையாம். உலகத்திலே உமக்காக நாங்கள் வார்த்தை எடுத்து சொல்லி இருப்போமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானை மாற்றுதையா. ஆமாண்டவரே, அப்பா இந்த நாளுக்கு கொடுத்த இந்த நற்செய்திக்காக சோதனை இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினபடினாலும் எல்லாரும் இந்த உலகத்தில் ஆமாண்டவரே ஒளியில், இந்த உலகத்தின் ஒளியை சென்று விடாமல் அப்பா உங்களோட ஒளியில வந்து விட, அந்த உம்முடைய பிரகாசத்தில உம்முடைய பிரசனத்திலோட மகிமையில வந்து விடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களை சுற்றி இருக்க ஜனங்களும் ஒரு நண்பர்களையும் கூட பிறந்த சகோதர இனபந்தங்களையும் எல்லாரும் ரட்சிப்புகளை நடத்த முடியாது வேண்டுகிறோம்ப்பா. இந்த ஒளியை ஆண்டவர் அவர்களும் அடைந்திருக்க கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இப்பொழுது திருவந்தாரங்களை கலந்து செல்வோம்.